வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எனக்கு கிடைத்த அன்பு. கதைக்குள்ள போலாமா? கமகமக்கும் சேமியா பாயாசத்தை கிண்ணத்தில் இருந்து எடுத்து சிறிய சிறிய பவுலில் ஊற்றி கொண்டிருந்தாள் ருக்கு. அத்தை, என்ன பண்றீங்க? நான் இதனை ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் கவிதா. திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வந்த 2வது நாளே அனைவரிடமும் சகஜமாக பழகும் தனது மருமகளை பார்த்து முகமலர்ந்த ருக்கு, வாமா, என்ன ஆபீஸுக்கு ரெடி ஆகிட்டியா என்று கேட்டாள். இப்பதான் ரெடி ஆகிட்டே இருக்கிறேன். ஆமா, என்னத்த இது, சூப்பர் வாசனை வருது, பாயசமா என்று கேட்டுக்கொண்டே ஒரு பவுலை எடுத்தாள். ஆமாம்மா, எடுத்துக்கோ என்று சிரித்தாள் ருக்கு. என்னத்த இன்னைக்கு விசேஷம்? விசேஷம்னா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுதான் என்று சிரித்தாள். கவிதாவும் சிரித்துவிட்டு ஒரு வாய் அந்த பாயாசத்தை குடித்தாள். அத்தை, என்னத்த இது, இவ்வளவு டேஸ்டா இருக்கு? நிச்சயமா சொல்றேன், இதை கேட்டா எங்க அம்மா கோச்சிக்கிட்டாலும் கோச்சிப்பாங்க. என்னோட இந்த 24 வயசு வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பாயாசத்தை சாப்பிட்டதே இல்லை. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆமா, பாயாசமே இவ்வளவு டேஸ்டா செய்யறீங்கன்னா மற்ற சாப்பாடுலாம் கலக்குவீங்க போல இருக்கே என்று அவளை அணைத்து கொண்டாள் கவிதா. ருக்குவிற்கு மனதோடு சேர்ந்து முகமும் பூரித்தது. அதில் அவளுக்கு லேசாக கண்கள் கலங்கிவிட, ரொம்ப தேங்க்ஸ் கவிதா என்றாள் நெகிழ்ச்சியாக. என்னத்த இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, என்ன ருக்கு, டிஃபன் ரெடியா? எவ்வளோ நேரம் என்று டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டு குரல் கொடுத்தார் கணபதி. சரிம்மா, மாமாக்கு பசி வந்துடுச்சு போல இருக்கு. இனி லேட்டானா வீடு 2 ஆகிடும். வாமா, நீயும் வா, சாப்பிடுவ, நேரமாச்சு என்று கூறிக்கொண்டே பாயசம் பவுல்கள் இருந்த ட்ரேவை அவசரமாக எடுத்து கொண்டாள். அத்தை, அதை இப்படி கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன் என்று அவள் கையில் இருந்த ட்ரேவை வாங்கி கொண்டாள் கவிதா. உனக்கு எதுக்குமா, நீ போய் சாப்பிட உட்காரு, வசந்தையும் கூப்பிடு, நான் அதோ வந்துடுறேன் என்று அவசரமாக ஹாட் பாக்ஸ் எடுத்தாள். பரவாயில்லத்த, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்களே எத்தனை வாட்டி தான் நடப்பீங்க? நான் ஒண்ணு கொண்டு போறேன், நீங்க பொறுமையா வாங்க என்று பாயாசத்தை வெளியே கொண்டு போனாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே ருக்குவும் ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு அவள் பின்னால் சென்றாள். வர வர உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் சோம்பேறித்தனம் கூடி போச்சுடா. அது ஒன்னும் இல்ல, மருமக வந்துட்டா இல்ல, நம்ம மாமியார் ஆகிட்டோன்ற நினப்புதான் என்று தனது தம்பிக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தாள் கற்பகம். இதற்குள் வசந்தம் வந்து சாப்பிடாமற, என்ன கவிதா, நீயும் அம்மாக்கு ஹெல்ப் பண்றியா? பரவாயில்லையே. என்ன இது, பாயசமா என்று கேட்டுக்கொண்டே ஒரு பவுலை எடுத்தான். ருக்கு அமைதியாக ஹாட் பாக்ஸ் எடுத்து வந்து வைத்து அதிலிருந்த பொங்கலை அனைவருக்கும் பரிமாறினாள். கணபதி அவளை முறைத்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார். மாமா, முதல்ல பாயாசம் சாப்பிடுங்க என்று அனைவருக்கும் பாயாசத்தை கொடுத்தாள் கவிதா. ஆமா, என்ன இன்னைக்கு பாயாசம் எல்லாம் செஞ்சிருக்க, வெள்ளிக்கிழமை கூட இல்லையே என்று கூறிக்கொண்டே கற்பகம் அந்த பாயாசத்தை எடுத்து ஒரு வாய் குடிக்க, கணபதி எதுவும் கூறாமல் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டே பாயாசத்தை குடித்தார். என்ன மாமா, பாயாசம் எப்படி இருக்கு, சொல்லவே இல்லை. அத்தை சூப்பரா செஞ்சிருக்காங்கல்ல என்று சிரித்து கொண்டே கேட்டாள் கவிதா. ஏதோ இருக்கு என்று கணபதி தலையாட்டி விட்டு சாப்பிட ஆரம்பித்தார். என்ன மாமா, அத்தை எவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்காங்க, நீங்க என்னவோ சாதாரணமா தலையாட்டுறீங்க. வசந்த் அவளை பார்த்து கண்ணாலேயே ஜாடை காட்ட அவள் அதை ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை. அதுக்காக என்னடிமா பண்ண சொல்ற? உன் அத்தைக்கு தங்கத்துல காப்பு செஞ்சு போடணும்னு சொல்றியா? கழுத வயசாகுது, ஒரு பாயசம் செய்யறது என்ன பெரிய அதிசயமா? அது சரி, நீ சொல்றத பார்த்தா உங்க வீட்டுல உங்க அம்மா இந்த அளவுக்கு கூட செய்ய மாட்டாங்க போல இருக்கே என்றாள் கற்பகம். கவிதா அவளை முறைத்து பார்த்தாள். இதை கவனித்த ருக்கு, அம்மாடி நீயும் உட்காருடா, டிஃபன் வைக்கிற, டைம் ஆகுது பாரு என்று அவளை அமர வைத்து டிஃபன் பரிமாறினாள். ஆமா கவிதா, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன் என்றான் வசந்த். ஓகே வசந்த் என்று கவிதா பொங்கலை சாப்பிட ஆரம்பித்தாள். அத்தை, உங்க கை பக்குவத்தை யாரு சொல்றாங்களோ இல்லையோ, நான் சொல்றேன், கண்டிப்பா உங்க சமையல் ஃபென்டாஸ்டிக். பெரியம்மா சொல்றது போல நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தங்கத்துல காப்பு செஞ்சுதான் போட போறேன் என்று கூறிக்கொண்டே கற்பகத்தை ஓரக்கண்ணால் பார்த்து லேசாக சிரித்தாள் கவிதா. ஆமா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் செய்யாத சமையலா இப்போ உங்க அத்தை கறி செஞ்சிட்டா, பெருசா என்னவோ எல்லாத்துக்கும் அவளை புகழ்ந்து தள்ளுற என்று கவிதாவை முறைத்து விட்டு, ருக்கு அந்த சட்னி எடு என்றாள் கற்பகம். ருக்கு அவசரமாக அந்த சட்னியை எடுக்க அதற்குள் கற்பகம் கையை நீட்டினாள். அதில் மோதிக்கொண்டு சட்னி சிறிது கற்பகத்தின் கை மீது சிந்தியது. ஏய் தத்தி தத்தி
கண்ணை எங்க வச்சுட்டு வேலை பாக்குற? அது சரி, கவனம் இங்க இருந்தா தானே. மருமக பிறந்ததோ அப்படியே என்ன எங்கேயோ பறக்குதோ. அவ சொல்றது போல உன் சமையல் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. நாங்க தான் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கோமே. அப்படியே கற்பனையில மிதக்காம ஒழுங்கா கவனத்தை இங்க வச்சு வேலையை பாரு. 10 கழுது வயசு ஆனாலும் ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல என்று கத்திவிட்டு எழுந்து சென்றார் கணபதி. கவிதா அதிர்ந்து போனாள். ருக்கு அமைதியாக உள்ளே செல்ல இதை பார்த்து கற்பகத்திற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவள் முகம் பூரித்து போக அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் லேசாக சிரித்து கொண்டே எழுந்து அவளும் சென்றாள். என்ன வசந்த், அத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு? ஏன் மாமா இப்படி அவங்களை எரிஞ்சு விழறாரு என்று அதிர்ந்து கேட்டாள் கவிதா. இங்க எல்லாம் இப்படிதான். அதுக்குதான் பேசாம இருன்னு உனக்கு நான் ஜாட காட்டினேன். நீ என்னை பார்த்ததானே? ஒரேடியே எங்க அம்மா சமையலா பாராட்டிட்டு இருந்த. அது எங்க அப்பாக்கு கடுப்பாகிடுச்சு. என்ன வசந்த், ஆக்சுவலா அத்தை இப்படி சமைக்கிறதுக்கு மாமா தான் பாராட்டணும். அவரு மட்டும் என்ன, நீங்க எல்லாரும் தான் பாராட்டணும். ஆனா உங்க அப்பா அப்படி பேசுறாரு. உங்க அத்தை அவரை நல்லா ஏத்தி விடுறாங்க. நீங்க கடப்பாறை முழுங்கினது போல பேசாம இருக்கீங்க. இதுல என்னையும் பேசாம இருன்னு சொல்றீங்க. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் போக போக நீயே புரிஞ்சிப்ப. நீ இப்ப பேசாம எழுந்து வா, டைம் ஆகுது என்று கூறிக்கொண்டே எழுந்து சென்றான் வசந்த். கவிதா உள்ளே கிச்சனை பார்த்து கொண்டு எழுந்து கொள்ள, கவி சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது என்று வசந்தின் குரலை கேட்டு தோ வந்துட்டங்க என்று கையை அலம்பு ஓடினாள். இருவரும் கிளம்பி வெளியே வர ருக்கு அவர்களுக்கு லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து கொடுத்தாள். சற்று நேரத்திற்கு முன்பு வாடி இருந்த அவளது முகம் இப்பொழுது பழையபடி அமைதியாக இருப்பதை பார்த்து அதிசயித்தாள் கவிதா. இருவரும் கிளம்பி சென்றதும் ருக்கு அமைதியாக உள்ளே வந்து கணபதிக்கு மாத்திரைகளை கொண்டு வந்து கொடுத்தாள். பேப்பரை டீப்பாய் மேல் மடித்து வைத்துவிட்டு அவள் கொடுத்த மாத்திரைகளை வாங்கி கொண்ட கணபதி, என்ன மாத்திரை கொண்டு வர இவ்வளவு நேரமா என்று எரிந்து விழுந்தார். அவன் மகனையும் மருமகளையும் வழி அனுப்பிட்டு வர வேண்டாம் என்று நீட்டி முழக்கினாள் கற்பகம். ருக்கு அவளை பார்க்காமல் அமைதியாக கணபதிக்கு தண்ணீர் கொடுத்தாள். ஆமா, அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா? வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்ப? அட நீ வேற தம்பி, அப்படிலாம் அவங்க மேல பாசம் நிக்கிற போல நடிச்சாதானே அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன்னை எதிர்த்து பேச வைக்க முடியும். பாக்குறா பாரு, நல்லா ஊமை கொட்டான் போல. ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. இதுக்கே அவன் மருமக என்னவோ இவளை தலையில தூக்கி வச்சு பேசுறா. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். என் மருமகளும் இப்படிதான். வந்த புதுசுல ஒரேடியா பாசத்தை கொட்டினா. ஆனா நான் இதுக்கெல்லாம் பயங்கரவ இல்ல. அவளை வைக்க வேண்டிய இடத்துல வச்ச. அப்புறம் பாரு, என்கிட்ட அனாவசியமா பேசுறதே இல்ல என்றாள் கற்பகம். அக்கா, உன் சாமர்த்தியம் இவளுக்கெல்லாம் வராது என்று மாத்திரைகளை போட்டுக்கொண்டு தண்ணீர் சொம்பை ருக்குவிடம் கொடுத்தார் கணபதி. அதை வாங்கி கொண்டு அவள் அமைதியாக உள்ளே செல்ல, ஏய் இன்னைக்கு என்ன சமைக்க போற என்று கேட்டாள் கற்பகம். முள்ளங்கி சாம்பார் கோஸ் பொரியல் பண்ணலான்னு இருக்கிற அண்ணி, உங்களுக்கு எதனா வேணுமா? ரெண்டுமே கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். அதனால கூட கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி அரைச்சிடு. அப்படியே தம்பிக்கு அப்பளம் பொரிச்சிடு. ஆமா, பசங்களுக்கு என்ன கட்டி கொடுத்த? வசந்த் ஃப்ரைட் ரைஸ் கேட்டான், அதுதான் செஞ்சு கொடுத்தேன். கவிதாவும் அதையே கொண்டு போறேன்னு சொன்னா. சரி சரி, அதுல மீதி இருக்கா இல்ல மொத்தமா அவங்களுக்கே போட்டு கொடுத்துட்டியா? இருக்க நீ, உங்களுக்கு எடுத்துதான் வச்சிருக்க. சரி சரி போ, போய் வேலையை பாரு என்று முகத்தை திருப்பினாள் கற்பகம். ருக்கு அமைதியாக உள்ளே செல்ல, இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான்டா பால ஆட்டாம இருப்பா. நான் இப்படி அவகிட்ட கண்டிஷனா நடந்துக்கிறேன்னு என்ன ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத கணபதி என்றாள் கற்பகம். அக்கா, என்னக்கா இங்க உனக்கு இல்லாத உரிமையா? நான் என்னைக்கு உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? நீ உன் இஷ்டம் போலைங்க யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. சரி சரி, உன் பையன் போன் போட்டானா என்று கேட்டார் கணபதி. போடுவான். அவன் தான் பொண்டாட்டி கிட்ட மயங்கி கிடக்குறானே. இந்த அம்மாக்காரி எங்க இருந்து ஞாபகம் வரப்போறா? வீட்டா போதும் தொல்லன்னு தான் இருப்பான். சரி, உன் பொண்ணு ரேணுகாவாவது போன் போடுறாளா? போன மாசம் வந்து உன்னை பார்த்துட்டு போனா, அவ்வளவுதான். அப்புறம் வரவே இல்லை. ஆமாண்டா, அவன் புருஷக்காரன் ஒரு ஏடா குடம் பிடிச்சவன். வந்து சேர்ந்துதுங்க பாரு எனக்குன்னு எல்லாம் ஏழ்றீங்க. நீ மட்டும் இல்லைன்னா நான்லாம் இந்நேரம் எந்த ஆசிரமத்துல கிடப்பனோ என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் கற்பகம். அக்கா, என்னக்கா, நான் இருக்கும் போது உனக்கு என்ன? நீங்க நிம்மதியாயிரு என்று எழுந்து உள்ளே சென்றார் கணபதி. கற்பகம் சோஃபாவில் காலை நீட்டிக்கொண்டு டிவி ஆன் செய்தாள். ருக்கு, அந்த மிச்சரை கொஞ்சம் கிண்ணத்துல போட்டு கொண்டு வா
என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள். 1 மாதம் சென்றது. இந்த 1 மாதமும் கவிதா அந்த வீட்டில் நடப்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் ருக்கு என்னதான் அனைவருக்கும் தேவையானவைகளை எல்லாம் செய்தாலும் கணபதியும் கற்பகமும் அவளை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. அவள் சமையலை மறந்தும் கூட பாராட்டுவதும் இல்லை. வசந்த் இதை ஒன்றும் கண்டு கொள்வதும் இல்லை. ஆனாலும் ருக்கு எதையும் பொருட்படுத்தாமல் தனது கடமைகளை செய்து கொண்டு அமைதியாக இருந்தாள். இதை பற்றி அன்று அவள் வசந்திடம் கேட்டே விட்டாள். என்னை என்ன பண்ண சொல்ற கவிதா? சின்ன வயசுல இருந்து எனக்கு இது பழகி போயிடுச்சு. எங்க அத்தை எங்க அப்பாவை ஏத்தி கொடுத்து எங்க அம்மாவை திட்டு வாங்க வைப்பாங்க. எங்க அப்பாவும் அவங்க பேச்சை கேட்டு அம்மாவை மூஞ்சி கட்டிக்கிட்டே இருப்பாரு. நடுவுல நான் எதனா சொன்னா எனக்கும் சேர்ந்தே விழுன்னு நானும் அமைதியா என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அப்பன்னா பரவாயில்ல, நீங்க சின்ன பையனா இருந்திருப்பீங்க, உங்க அப்பாவுக்கு பயந்துருக்கலாம். இப்ப என்ன, இப்பயாவது நீங்க அவரை எதிர்த்து கேட்கலாம் இல்ல? ஏய், என்ன இது இப்படி பேசுற? நீ வேற சின்ன வயசுல எங்க அப்பாவை பார்த்து பயந்த பயந்தான் இப்போ என் மனசுல இருக்கு. இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவர் ஒரு மரம் மறைச்சா என்னவோ தெரியல, எனக்கு கை கால் தானா ஆடும். அதுக்காக இப்படி உங்க அம்மாவை தினமும் திட்டு வாங்க விடுவீங்களா? கவி, இத பத்தி எங்க அம்மாவே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் நீ ஏன் அலட்டிக்கிற? விடு, போக போக இதெல்லாம் உனக்கும் பழகிடும் என்று வெளியே சென்றான் வசந்த். இதை இப்படியே விடக்கூடாது. இவங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லிதான் கொடுக்கணும். ஆனா அத்தை ஏன் இவங்க செய்யறதுக்கெல்லாம் அமைதியா இருக்காங்க? முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் என்று எழுந்து கிச்சனுக்குள் சென்றாள். வாடா, என்ன வேணும்? காஃபி குடிக்கிறியா என்று அன்போடு தனது மருமகளிடம் கேட்டாள் ருக்கு. அத்தை, நான் காலையில ஒரு வாட்டி தான் காஃபி குடிப்பேன், நடுவுல குடிக்கிற பழக்கம் இல்லை. சரி அத்தை, கரண்டி எப்படி கொடுங்க, நான் சமைக்கிறேன், நீங்க அப்படி உட்காருங்க என்றவள் கையில் இருந்த கரண்டியை பலவந்தமாக வாங்கினாள். அட என்னம்மா, இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் நீ வீட்டுல இருக்கிற, அப்பவும் வேலை பார்க்கணுமா? போமா, போய் ரெஸ்ட் எடு என்று மீண்டும் அவள் கையில் இருந்த கரண்டியை வாங்கினாள் ருக்கு. அத்தை, நான் தினமும் ஆபீஸுக்கு போறேன், எனக்கு இன்னைக்கு லீவு, என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க. ஆனா நீங்களும் தான் வீட்டுல தினமும் வேலை பார்க்கறீங்க, ஆனா ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையே, ஏன்? எனக்கு என்னம்மா ரெஸ்ட் இருக்கு? இதெல்லாம் தினமும் நான் செஞ்சு தானே ஆகணும். சரி அத்தை, அதுதான் உங்களுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் வேண்டாமா? இப்படி ஓய்வு ஒழிச்சலே இல்லாம நீங்க மிஷினை போல வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படி? நானும் இங்க வந்து ஒரு மாசமா உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னவோ காலையில இருந்து சுவிட்ச் போட்ட மிஷினை போல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ராத்திரி நாங்கெல்லாம் படுக்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போறீங்க. நீங்க எப்ப படுக்கிறீங்க, எப்ப எழுந்துக்கிறீங்க, ஒன்னும் புரியல. ருக்கு லேசாக சிரித்து விட்டு கீரையை கொண்டு வந்து கீழே அமர்ந்து அதை கிள்ள ஆரம்பித்தாள். அவள் அருகில் வந்து அமர்ந்த கவிதாவும் கீரையை கிள்ள தொடங்கினாள். கவிதா, இந்த வீட்டுல நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு நாள் கூட நினைச்சது இல்லம்மா. அப்படி நான் ரெஸ்ட் எடுத்தாலும் வீடு வீடா இருக்காது என்றாள் ருக்கு. சரி அத்தை, அப்படி நீங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஏன் மாமாவும் பெரியம்மாவும் உங்களை எதனா சொல்லிட்டே இருக்காங்க? நீங்களும் அவங்க சொல்றதுக்கு அமைதியா எதுவுமே நடக்காதது போல இருக்கீங்க. எதிர்த்து எதுவுமே பேசவே மாட்டீங்களா? என்னம்மா பேச சொல்ற? அப்படி பேசுறதால இன்னும் தான் என் மேல அவருக்கு வெறுப்பு வருமே தவிர அவர் என்ன புரிஞ்சிக்க மாட்டாரு, மாறவும் மாட்டாரு. ஏன் அத்தப்படி? அது அவங்க அக்காவோட போதனை. அக்கா மேல அவ்வளவு பாசமா? ஆமா, சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க அக்கா தான் வர தாயை போல பாத்துக்கிட்டாங்களா, அதனால அவங்க மேல அவருக்கு ரொம்ப மதிப்பு. சரி, அவங்களுக்கு பசங்க இருக்காங்கல்ல, அங்க போய் இருக்கலாமே, ஏன் இங்க இருக்காங்க? அவங்க மருமகளுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது, அது போல மாப்பிள்ளைக்கும் தான். இவங்க குணத்தை பெத்த பிள்ளைங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், வந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து? அதுவும் இல்லாம அவங்களுக்கு இங்கதான் சரிப்படும், அப்படியே பழகி போச்சு. அது ஏன் தெரியுமா? இங்கதான் உங்களை ஏச்சிக்கிட்டு சுத்த முடியும். அது சரி, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க? மாமாவும் அவங்க பேச்சுக்கு அப்படி மகுடி ஊதின பாம்பா இருக்காரு, எப்பவுமே அப்படிதானா? ஆமாம்மா, நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே இப்படிதான். ஊர்ல எல்லாரும் என் சமையலை பாராட்டினாலும் உங்க மாமாவும் அவங்க அக்காவும் மட்டும் என்ன பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினா எனக்கு திமிரு அதிகமாகிடுமா. அவங்க அக்காவோட போதனை அப்படி. ஏய் தம்பி, அவளை ரொம்ப ஒன்னும் தலையில தூக்கி வச்சு ஆடாத, அப்புறம் நீதான் அவதிப்படணும். அதனால அவளை கண்ட்ரோல்லயே வச்சுக்க. அவளை பாராட்டுறது செய்யறதெல்லாம் வேண்டாம். பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். அப்படி இப்படின்னு ஏன் எதிர்க்கவே சொல்லி கொடுப்பாங்க.
அதை கேட்டு உங்க மாமாவும் என்ன மூஞ்சி காட்டுறது, நான் எது பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கிறதுன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்துல இதெல்லாம் எனக்கு வேதனையா தான் இருந்தது. ஆனா போக போக பழகிடுச்சுமா என்று சிரித்தாள். அத்தை, உங்களை போல கேரக்டர்லாம் நான் கதையில தான் படிச்சிருக்கேன். ஆனா நேர்லயே இப்ப பாக்குறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு உங்களை போலலாம் பொறுமை இருக்காது என்று சிரித்தாள் கவிதா. மறுநாள் காலை கவிதாவும் வசந்தும் ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருக்க ருக்கு அவசரமாக சமையலை செய்து கொண்டிருந்தாள். வெளியே கணபதி அவளிடம் தண்ணீர் கேட்டு குரல் கொடுக்க அவசரமாக அதை எடுத்து கொண்டு சென்றவள் காலிடறி கீழே தொப்பென விழுந்தாள். விழுந்த வேகத்தில் கால் மடக்கி கொள்ள அம்மா என்று அலறினாள் ருக்கு. சத்தம் கேட்டு கவிதாவும் வசந்தும் பதறி கொண்டு வந்து அவளை தூக்கினர். இதற்குள் அவளது கால் வீங்கிவிட, அடடா என்னத்த இது, கால் இப்படி வீங்கிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப் இருந்தா கொண்டு வாங்க, வைக்கலாம் என்றாள் கவிதா பதட்டமாக. தோ என்று வசந்த் ஓடினான். என்ன என்ன எங்க அம்மக்களும், ஒரு வேலை சொன்னா இப்படியா பண்ணுவ, சரியான தத்திடா உன் பொண்டாட்டி என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் கற்பகம். ஆமா, அதுதான் தெரிஞ்ச கதையாச்சே என்று கணபதியும் அங்கிருந்தே குரல் கொடுக்க கவிதாவிற்கு மனதில் எரிச்சல் குமுறியது. ருக்கு வலியால் துடி துடித்துக் கொண்டிருக்க, அத்தை பேசாம டாக்டர் கிட்ட போறதுதான் பெஸ்ட், இருங்க என்று அவளை மெதுவாக சோஃபாவில் சாய்த்து அமர வைத்து விட்டு வசந்தையின் கார் எடுக்கும்படி கூறினாள். அன்று மதியம் கார் வாசலில் நின்றதும் தனது மாமியாரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு மெதுவாக இறங்கினாள் கவிதா. வசந்த் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு மருந்துகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். என்னடா உங்க அம்மாக்கு என்ன ஆச்சா, ஒன்னும் பெருசா அடியில தானே என்றாள் கற்பகம். இல்ல அத்தை, கால்ல ஹேர் பிராக்சர் ஆகியிருக்கு, ஒரு மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நிக்கவே கூடாதான். அட என்னடா இது, சின்னதா வலிக்கு விழுந்ததுக்கா இந்த ராவடி என்று அவள் கூற, இவ சும்மாவே அங்க போய் டாக்டர் எதிர்க்க அழுதுகிறது அமகலம் பண்ணிருப்பாக்கா, அதுதான் அவங்க உடனே காசை போடுங்க இப்படி சொல்லிட்டாங்க பாரு, இதுக்கு போய் கிரிப் பேண்ட் எல்லாம் போட்டு அமகலம் பண்ணிருக்காங்க என்று ருக்குவை முறைத்தார் கணபதி. ஆமாண்டா தம்பி, நீ சொல்றதுதான் சரி என்று கற்பம் கூற, பெரியம்மா பேசாம இருக்கீங்களா, டாக்டருக்கு என்ன ஆசையா, அத்தைக்கு காலில் கட்டு போட, அவங்களுக்கு பிராக்சர் ஆகி இருக்குதான், வேணும்னா எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, இனிமே ஒரு மாசத்துக்கு அவங்கள பெட் ரெஸ்ட்ல தான் வைக்கணும் என்று கூறிவிட்டு ருக்குவை உள்ளே அழைத்து சென்று மெதுவாக கட்டிலில் படுக்க வைத்தாள் கவிதா. அட இது என்னடா கூத்து, இவ படுத்துட்டா வீட்டுல யார் வேலை பார்க்கறது என்று வாயை பிளந்தாள் கற்பகம். என்ன வேலை பார்க்கணும், அவங்க வேலைய அவங்களே பார்த்துக்க வேண்டியதுதான், வேணும்னா நான் சமைச்சு கொடுக்குறேன், ஆனா அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் தனித்தனியா செய்ய முடியாது, நான் வேலைக்கு போகணும், ஒரே சமையல் தான் பண்ணுவேன் என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தாள் கவிதா. ஆமா அது சரி என்று தொப்பென சோஃபாவில் அமர்ந்தாள் கற்பகம். கணபதி முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்றார். வசந்த் தனது தாயின் அருகில் அமர்ந்து கொண்டு அவளுக்கு மருந்துகள் கொடுக்க, என்னப்பா கவிதா ஏன் இப்படி எல்லாம் பேசுறா, அப்பாவும் அத்தையும் கோச்சிக்க போறாங்க, அவளை எதனா சொல்லிட போறாங்கப்பா, அவளை எதுவும் பேச வேண்டான்னு சொல்லு என்றாள் ருக்கு. விடுங்கம்மா, இத்தனை வருஷமா நாம பேச முடியாதத அவ பேசுறா, விடுங்க என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்று சிரித்தான் வசந்த். எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா என்று பெருமூச்சு விட்டாள். அத்தை பேசாம இருங்க, ஒன்னும் பயம் இல்லை, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா போதும் என்று சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் கவிதா. அவளை பார்த்து ருக்கும் சிரித்தாள். மறுநாள் காலை இட்லியும் புதினா சட்னியும் கொண்டு வந்து அனைவருக்கும் வைத்தாள் கவிதா. அதை பார்த்த கற்பகம், என்னடி இது, இட்லிக்கு புதினா சட்னி அரைச்சிருக்கிற, தேங்காய் சட்னியும் சாம்பாரும் செய்யக்கூடாது. பெரியம்மா, மாமாக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு போன வாரம் தானே செக்கப்புக்கு போயிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாரு, டாக்டர் தேங்காய்லாம் சுத்தமா எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பல என்று அவளை உற்று பார்த்தாள். அதுக்காக தான் புதினா சட்னி அரைச்சேன், பேசாம சாப்பிடுங்க. சரி சாம்பார் அது வச்சிருக்கலாம் இல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, இனி நான் லஞ்ச் வேற ரெடி பண்ணிட்டு ஆபீஸுக்கு கிளம்பணும், பேசாம சாப்பிடுங்க என்று தட்டில் 2 இட்லியும் சட்னியும் வைத்து தனது மாமியாருக்கு எடுத்து சென்றாள். என்னடா இது, இட்லி கல்லு போல இருக்கு, உன் பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி கூட ஒழுங்கா ஊத்த வராதா, சட்னியா சட்னி பாரு, புதினா பச்சையாவே இருக்கு, ஒரே கசப்பு, வாயில வைக்க முடியல என்று வசந்திடம் வல்லன்னு விழுந்து விட்டு எழுந்து உள்ளே சென்றார் கணபதி. ஆமா, இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் பேசாம பிரெட்டையே சாப்பிட்டுக்கிறேன் என்று எழுந்து கொண்டாள் கற்பகம். இருங்கத்த, நான் கவிதாவை பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்றேன் என்றான் வசந்த். வேண்டாம்ப்பா,
அதையும் ஒன்னும் பாதியமா செய்வா. எதனா கேட்டா சட்டம் எல்லாம் பேசுவா. உன் பொண்டாட்டி, நானே செஞ்சுக்கிறேன் என்று உள்ளே சென்றாள். உங்களுக்கு எல்லாம் அவதான் லாய்க்கு என்று வசந்த் சிரித்து கொண்டே சட்னி எடுத்து வாயில் வைக்க, அப்பா என்ன கசப்பு, சரியாவே புதினாவை வதக்காம விட்டுட்டா போல இருக்கு. அதுதான் அப்பா மூஞ்சி அப்படி போச்சா என்று மனதிற்குள் சிரித்து கொண்டார். டிஃபன் ரொம்ப அருமையா இருக்குடா என்று தனது மருமகளை கேட்டு இன்னும் 2 இட்லியை வைத்து கொண்டு ருசித்து சாப்பிட்டாள் ருக்கு. அவளை அன்போடு பார்த்து கொண்டே, சரியத்த, நீங்க மாத்திரையை போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சமைச்சிடுறேன். நான் உங்களுக்கு லஞ்ச் இங்கேயே வச்சுட்டு போறேன், நீங்க போட்டு சாப்பிட்டுக்கோங்க. சரிடா, உனக்கு எதுக்கு சிரமம், நீ உள்ளேயே கூட வச்சுட்டு போ, நான் மெதுவழுந்து போய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் ருக்கு. பரவாயில்லத்த, நீங்க 1 மாசம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்று எழுந்து வெளியே சென்றாள் கவிதா. ருக்கு அவளை அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள். மதியம் வசந்த் ஓட்டலிலேயே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கிளம்ப கவிதா சாப்பாடு செய்துவிட்டு ஆட்டோவில் புறப்பட்டாள். மதியம் கற்பகமும் கணபதியும் சாப்பிடாமற இருவருக்கும் அந்த சாப்பாடு தொண்டையில் இறங்கவில்லை. ஏ கணபதி, என்னடா இது, இவ சமையலுக்கு என் மருமக சமையலே பரவாயில்ல போல இருக்கு. அங்கேயாவது நான் அவளை மிரட்டியாவது சாப்பாடு செய்ய சொல்லி சாப்பிட்டுடுவேன். சரிடா கணபதி, உன் பொண்டாட்டிக்கு சரியாற வரைக்கும் நான் 1 மாசம் என் பொண்ணு வீட்டுல இருந்துட்டு வரேன் என்று புறப்பட்டாள் கற்பகம். கணபதிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. சாப்பிடாமல் எழுந்து விடலாமா என்று அவர் யோசிக்க, காலையிலும் சாப்பிடாதது வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தி இருந்தது. சாதத்தை வைத்துக் கொண்டு மோரை ஊற்றி கடகடவென சாப்பிட்டு விட்டு எழுந்தார். இப்படியே 1 வாரம் போக கணபதிக்கு கவிதாவின் சமையல் எதுவுமே பிடிக்கவில்லை. அவளிடம் ஏதாவது கேட்டாலும் இப்படிதான் என்னால் செய்ய முடியும் என்று முகத்தில் அடித்தது போல் பேசிவிடுகிறாள் என்பதற்காக அமைதியாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனாலும் உள்ளுக்குள் அவருக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அதுவும் இன்றி தனக்கு இப்பொழுதெல்லாம் கைக்கு கை வேலைகள் செய்ய ருக்கு இல்லாதது அவருக்கு மனதில் சோர்வை ஏற்படுத்த, இதுவரை தனது மனைவியை போய் பார்க்காத கணபதி அன்று மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார். ருக்கு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். இத்தனை வருஷத்துல இவ இப்படி தூங்கி நான் பார்த்ததே இல்லையே. நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துடுவா. ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து படுப்பா. இப்படி ராப்பகலா வேலை பார்த்து பார்த்து அவளுக்கு எவ்வளவு அலுப்பா இருந்திருக்கும். ஆனா ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து நான் எந்த வேலையும் செய்யாம பேசாம உட்காந்து டிவி பாக்குறதும் பேப்பர் படிக்கிறதும் தூங்குறதும்னு இருக்கேன். இவளுக்கும் தானே என்ன போல வயசாகுது, இவளுக்கும் ஓய்வு வேணும்னு ஏன் நான் 1 நாள் கூட நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு மருமக கையால சாப்பாடு சாப்பிடும் போதுதான் ஏன் ருக்குவோட அருமை புரியுது. அவன் நல்லாவே சமைச்சாலும் ஏதோ ஒண்ணு சொல்லி அவளை எவ்வளவு காயப்படுத்திட்டு இருந்தேன் என்று நினைத்து கொண்டார். அந்த நினைவுகள் ஏனோ அவர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. ருக்கு டக்கென கண்களை திறந்து பார்க்க கணபதி கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். அவரை பார்த்து கொண்டே அவள் அமைதியாக எழுந்து அமர்ந்தாள். 10 நாட்கள் சென்றதும் அன்று மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் ருக்கு. இதற்குள் கற்பகமும் தனது மகளின் வீட்டிலிருந்து வந்துவிட, என்னக்கா 1 மாசம் இருந்துட்டு வரேன்னு இதுக்குள்ள வந்துட்ட என்றார் கணபதி. ஆடா, அதை ஏண்டா கேக்குற, என் மாப்பிள்ள சரியான சிடுமூஞ்சி. சாயங்காலத்துல வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சாப்பிட காரசாரமா எதனா வாங்கிட்டு வாப்பான்னா ரஸ்கும் பிஸ்கட்டும் வாங்கி வந்து போடுறான். நான் என்ன நாயா, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா கேட்கலன்னு 1 நாள் புடிச்சு கத்திட்டேன். அதுக்கு என் பொண்ணுகிட்ட, உங்க அம்மாவை நம்ம பேச்சு கேட்டுட்டு இஷ்டம் இருந்தா இங்க இருக்க சொல்லு, இல்லைன்னா நடைய கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டான். அதுதான் போடான்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, உன் பொண்டாட்டி என்ன இன்னமும் படுத்தேதான் இருக்காளா என்று உள்ளே எட்டி பார்த்தாள் கற்பகம். ஆமாக்கா, இன்னும் அவளுக்கு சரியா குணம் ஆகல. கால்சியம் வேற கம்மியா இருக்கிறதால சரியாக லேட் ஆகுது. சரி, அவளும் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அவளுக்கு தான் கஷ்டமாகும் என்றார் கணபதி. ஆமா, அதெல்லாம் ஒன்னாகாது என்று கற்பகம் கூறிக்கொண்டிருக்க ருக்கு மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள். வாங்கண்ணி என்று அவள் அழைக்க அவள் குரலை கேட்டு கிச்சனில் இருந்து ஓடி வந்த கவிதா, ஏன் அத்தை இதுக்குள்ள இருந்து நடக்கிறீங்க, பேசாம உள்ள வாங்க என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். இல்லம்மா, எனக்கு இப்ப பரவாயில்ல, நான் நடக்கிறேன் என்றாள் ருக்கு. அதுதானே, அவ நடக்கட்டும் விடு என்றாள் கற்பகம். இல்லக்கா, கவிதா சொல்றதுதான் சரி, அவ இதுக்குள்ள நடக்க வேண்டாம். ருக்கு, போமா, போய் உள்ள படுத்துக்க என்றார் கணபதி. தனது கணவர் தன்னிடம் இவ்வளவு தன்மையோடு பேசுவதை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ருக்குவிற்கு இப்பொழுதே கடகடவென துள்ளி குதித்து ஓட வேண்டும் போல் இருந்தது.
கவிதாவிற்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க, அத்தை நீங்க பேசாம இப்படி உக்காருங்க, இன்னைக்கு நானே சமைச்சிடுறேன், பாதி வேலை முடிஞ்சிடுச்சு, இன்னும் ரசம் தான் தாளிக்கணும், அப்புறம் உங்க எல்லாருக்கும் நானே பரிமாறுறேன் என்றாள் கவிதா. என்னடா இத்தனை நாள் நீதானே செய்யற, பாவம், இனிமே எனக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன், இன்னைக்கு சண்டே, நீ ரெஸ்ட் எடு என்றாள் ருக்கு. அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு உடம்பு சரியாற வரைக்கும் நான் தான் சமைப்பேன் என்று உள்ளே சென்றாள் கவிதா. போச்சிடா, இவளோட சமையலைத்தான் இன்னைக்கு சாப்பிட்டாகணுமா, அதுக்கு என் மாப்பிள்ள வாங்கி வர ரசிக்கே தேவலை என்று மனதிற்குள் கருவி கொண்டாள் கற்பகம். பிறகு அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் கவிதா. ருக்கு அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க கணபதியும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். வசந்திற்கு சாம்பாரில் இருந்த காரம் தலை உச்சிக்கு ஏற, ஏய் என்ன கவிதா இவ்வளவு காரத்தை போட்டிருக்கிற, பார்த்து சமைக்க கூடாது என்று கடிந்து கொண்டான். அப்படி கேளுடா என் மருமகனே, உங்க ஆத்தாக்காரி இதுக்கே அப்படி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறா, உங்க அப்பனா ஒன்னும் வாய திறக்கல, நீயாவது என் மனசுல இருக்கிறத வெளியில சொன்னியே. அடியே கவிதா, இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கியே, ஒரு சாம்பார் ஒழுங்கா விற்க தெரியாது உனக்கு, என்னடி இது சாம்பாரு, மிளகா பொடிய கரைச்சி குடிச்சது போல, உன் அத்தைக்காரி கிட்டதான் இப்படி கொஞ்சம் கொலாவறியே, அவகிட்ட கேட்டாது சமைச்சு போடக்கூடாது என்று கத்தினாள் கற்பகம். ஏன் பெரியம்மா, அத்தை செய்யறதுதான் நீங்க ஒரு நாள் கூட பாராட்டினது இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் அவங்கள கேட்கணும் என்றாள் கவிதா. ஏய் வாயாடி, பாருடா உன் மருமகளை, நீ எதுவும் கேட்க மாட்டியா என்று தனது தம்பியை பார்த்தாள் கற்பகம். அவரே என்ன கேட்பாரு, அத்தை பொல்லன்னு நினைச்சிட்டாரா உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன திட்டுறதுக்கு, இதெல்லாம் என்கிட்ட சரிப்படாது. இதோ பாருங்க, இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் போல நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க, என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றாள் கவிதா. ஏய் கவிதா, என்ன இப்படி பேசுற என்று வசந்த் குரல் எடுக்க, ஏய் பேசாம இருடா, பாவம் குழந்தை, வேலைக்கும் போயிட்டு நமக்கும் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு எவ்வளவு அவதிப்படுறா, நீ ஒரு நாளாவது அவளுக்கு உதவி செஞ்சிருக்கியா, இப்ப குறை மட்டும் சொல்ல வந்துட்ட என்றாள் ருக்கு. ஆமா, பொம்பளைங்க வேலை, நான் என்ன செய்ய முடியும், அது என்னடா பொம்பளை வேலை ஆம்பளை வேலை, ஏன் நீ சாப்பிட்றது இல்லையா, பொம்பளைங்களை பத்தி என்னடா உனக்கு தெரியும், அவங்க உடம்பாலையும் மனசாலையும் மென்மையானவங்க தான், அதுக்குதான் அதை பக்குவமா கையாளணும், ஆனா உன்னை போல ஆளுங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதே இல்லை என்று கத்தினாள் ருக்கு. இது நாள் வரை அவளது குரல் கோபத்தில் இப்படி இருக்குமா என்று கேட்டறியாத அனைவரும் ஒரு நிமிடம் அவளை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். ஏய் என்னடி வாய் நீளுது, இந்த 10 நாளா உன் மருமக சமைச்சு போட்டதும் ஒரேடியா அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறியா, எங்க கிட்ட குளிர் விட்டு போச்சா என்று கத்தி கொண்டிருந்தாள் கற்பகம். அக்கா பேசாம இரு, அவ என்ன தப்பா சொல்லிட்டா என்று கத்தினார் கணபதி. கற்பகம் அவரை அதிர்ந்து பார்த்து கொண்டே அமர மூவரும் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். ஏய் என்னடா கணபதி இப்படி பேசுற என்று கற்பகம் பதற, ஆமாக்கா அவ பேசுனதுல என்ன தப்பு இருக்கு, பாவம் நம்ம கவிதா செய்யற சாப்பாடுல குறையதான் கண்டுபிடிக்கிறோமே தவிர, அவ நமக்காக காலையில இருந்து சமைக்கிறதையும் அவங்க அத்தைய மகளை போல பத்திரமா பாத்துக்கிறதையும், எனக்காக அவளுக்கு தெரியலன்னாலும் பார்த்து பார்த்து சமைக்க முயற்சி பண்றதையும் பாராட்டுறதே இல்லை. இத்தனைக்கும் பாவம் குழந்தை வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் அவ்வளவு வேலை பார்க்கறா, அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை, அவளை பாராட்டவும் இல்லை. ஏண்டா வசந்த், அவ செய்யற சாப்பாட இப்படி குறை சொல்றியே, உங்க அம்மா சொன்னது போல ஒரு நாளாவது அவளுக்கு எதனா உதவி செஞ்சிருக்கியா, இல்ல கடைக்கு போய் எதனா காய்கறி சாமான்னு வாங்கி வந்திருக்கியா, பாவம் அவளே சாயங்காலம் வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கி வந்து அதுக்கு மேல நமக்காக சமைக்கிறா, நடுவுல உங்க அம்மாவையும் பாத்துக்கிறா, இதுக்கெல்லாம் நீ அவளுக்கு நன்றி தான் சொல்லணும். அது சரி, நீ எப்படி அதெல்லாம் சொல்லுவ, நான் அப்படி உங்க அம்மாவை பாராட்டியோ அவ இத்தனை நாள் எனக்கு செஞ்ச சேவைக்கெல்லாம் நன்றி சொல்லியிருந்தா அதை நீ பார்த்திருந்தா நீயும் அப்படி வளர்ந்துருப்ப. ஆனா தப்பெல்லாம் என் பேர்ல வச்சுக்கிட்டு நான் உன்னை தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க அம்மா சொன்னது போல பொம்பளைங்க உடம்பாலையும் மனசாலையும் ரொம்ப மென்மையானவங்க தான், ஆனா அவங்களே துணிஞ்சிட்டா அந்த மனசு மறுத்து இறுகிடும், அப்புறம் என்ன ஆனாலும் அவங்க மனசு எதுக்கும் கலங்காது. ஆனா அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா அது அமுத சுரம்பி போல நம்ம மேல அன்பை சுரந்துகிட்டே இருக்கோண்டா. அப்படிதான்டா உங்க அம்மாவும். நான் எங்க அக்கா பேச்சை கேட்டு எவ்வளவோ அவளை கொடுமைப்படுத்தினாலும் ஆரம்பத்துல இருந்து என் மேல அன்பைதான் புரிஞ்சிட்டு இருந்தா. ஆனா நான் அவ அன்பை புரிஞ்சிக்காம மேல மேல சித்திரவதை பண்ணதுல அவ மனசு இறுகிடுச்சு. இப்போ அவ எனக்கு எல்லாம் செய்யறா, ஆனா அதுல ஒரு அன்பு இல்ல, ஜீவன் இல்ல.
ஏதோ கடமைக்கு செய்யறா, அவ்வளவுதான். கணவன் மனைவிக்குள்ள கடமை வரக்கூடாது, அன்புதான் வரணும். அது எப்ப வரும்னா நல்ல புரிதல் இருக்கும் போதுதான். இப்பதான் நான் என் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டேன். அவ இல்லாத ஒரு வெற்றிடத்தோட வலிய புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் என்று அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார். ருக்குவிற்கு வானத்தில் சிறகடித்து பறப்பது போல் தோன்ற அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. ருக்கு, இனிமே நீ எதுக்கும் அழக்கூடாது, நான் உனக்கு இருக்கம்மா என்று அவள் கண்களை துளைத்தார். இதை பார்த்து கவிதாவும் வசந்தும் மகிழ்ச்சி அடைய கவிதா ஓடி வந்து தனது மாமியாரை கட்டி கொண்டாள். ஆமா, இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதால என்ன கிடைச்சிட போகுது என்றாள் கற்பகம். அக்கா பேசாத. தான் பட்ட கஷ்டம் தன் மருமக படக்கூடாதுன்னு ருக்கு அவ செய்யற சாப்பாட எந்த குறையும் சொல்லாம ருசிச்சு சாப்பிட்டா. அவளை மனசார பாராட்டான். நாமெல்லாம் செய்ய தவறியத அவ செஞ்சா. அதுக்காக தான் எங்க மருமகளும் தன் மாமியார் மேல பாசமா இருக்கா, அவளை தாங்கறா. நீ குறையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதால தான் உன் மருமகளும் உன்னை கண்டுகிறது இல்ல, உன் மருமகனும் உன்னை கண்டுகிறது இல்ல. அவங்க கிட்ட உனக்கு கிடைக்காத அன்பு எங்க மருமக கிட்டையும் மகன் கிட்டையும் எங்களுக்கு கிடைக்குது. இனிமேலாவது நீ திருந்துக்கா என்றார் கணபதி. ஆமா நீ, இத்தனை வருஷம் நான் அமைதியா இருந்ததுக்கு நீங்க என்னை இழிச்ச வாயின்னு நினைச்சீங்க, என்னை அவமானப்படுத்தினீங்க. ஆனா நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போனதுக்கு எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? என்னோட மருமகளோட அன்புதான். இத்தனை நாள் உங்க மருமக கிட்ட நீங்க கத்தி அமக்கலம் பண்ணி சண்டை போட்டு நீங்க சாதிக்காதத நான் மௌனமாவே இருந்து அன்பு கட்டியே சாதிச்சிட்டேன். இப்ப தெரியுதா நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்கீங்கன்னு என்றாள் ருக்கு. கற்பகம் முதன்முறையாக தனது தவறை உணர்ந்து தலை குனிந்தாள். தனக்காக பரிந்து பேசும் தனது மாமனாரை ஆச்சரியமாக பார்த்தாள் கவிதா. என்னம்மா அப்படி பாக்குற? நான் உண்மையதான் சொல்றேன். இதோ பாரு, இனிமே நீ வீட்டுல வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். நானே உங்க அத்தை சொல்ல சொல்ல அவ கூட சேர்ந்து சமைக்கிறேன். அப்பா எதுக்கு பாதலாம் என்று வசந்த் பதற. ஏய், நானும் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல சும்மா தாண்டா இருக்கிறேன், போர் அடிக்குது. அதுவும் இல்லாம இப்படியே இருந்தா உடம்பும் சோம்பேறித்தனம் ஆகி வியாதி வந்துடும். அதுக்குதான் அதை பிரயோஜனமா வச்சுக்கணும்னா நான் வீட்டுல என்னால முடிஞ்சதை செய்ய போறேன். அப்படியே ருக்குவுக்கும் ஓய்வு கொடுத்தது போல இருக்கும் என்றார் கணபதி. அப்பாடா, அப்ப நாளில இருந்து அம்மா சொல்ல சொல்ல அப்பா செய்வாரா? அப்ப ஓகே, நான் தப்பிச்சேன் என்றான் வசந்த். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன் என்று கவிதா கூற. என்னது என்று அலறினான் வசந்த். இருங்க, முழுசா கேளுங்க. அத்தை கிட்ட பக்குவம் கேட்டு சமைக்கிறேன். நானும் சமையல் கத்துக்க வேண்டாமா என்று சிரித்தாள் கவிதா. அதுதானே பார்த்தேன். அப்ப ஓகே என்று வசந்த் கூற அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் எனக்கு கிடைத்த அன்பு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.